தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்தாச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வெவ்வேறு டைப்பான ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியோட தேவையை பொறுத்து ஆர்கனைசேஷனோட டைப்பும் மாறுபடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆர்கனைசேஷன் டைப்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைன் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த லைன் ஆர்கனைசேஷன் பொறுத்தளவில் ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஒரு கமாண்ட் வந்து பிறப்பிக்கிறாருன்னா ஸோ அந்த கமாண்ட் லைன் பை லைனாக மூவ் ஆகி ஒர்க்கிட்ட போகும். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் மேனேஜர், ரெண்டாவது ஒர்க் மேனேஜர், சூப்பர்வைசர், ஸோ ஃபைனலாக ஒர்க்கர். ஸோ இந்த மாதிரி அந்த கமாண்ட் வந்து லைன் பை லைனாக போகும். ஸோ இந்த மாதிரி லைன் பை லைனாக போகிறதுனால ஜென்ரல் மேனேஜர் எந்த ஆர்டர் கொடுக்குறாரோ ஸோ அதே ஆர்டர் அப்படியே ஒர்க்கரால் ஒர்க்கை வந்து அது வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த லைன் ஆர்கனைசேஷனில் இதுதான் ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆர்கனைசேஷனை ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணியாச்சுன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன். ரெண்டாவது டெய்லர் பியூர் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த டெய்லர் பியூர் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் பொறுத்தளவில் சூப்பர்வைசருக்கும் ஒர்க்கருக்கும் இடையில் இந்த பிட்வீன் கேப்பில் ஃபோர்மன் வருவாங்க. ஸோ இந்த ஃபோர்மன் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்து 5 ஃபோர்மனோ 10ஓ ஸோ 15ஓ இந்த மாதிரி ஃபோர்மன் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் ஃபோர்மன் இருக்கிறதுனால சூப்பர்வைசருக்கு அதிகமாக வந்து ஒர்க் இருக்காது, ஒர்க் பொருள் இருக்காது. ஸோ ஃபோர்மேனை வந்து எல்லாருமே கவனிச்சிட்டு மாதிரி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்மன் இருக்கிறாங்கன்னா ஒரு ஃபோர்மன் சர்வீஸை கவனிப்பாங்க, அடுத்து இன்னொரு ஃபோர்மன் மெயின்டெனன்ஸ் கவனிப்பாங்க, ஸோ இன்னொருத்தர் மிஷின் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னு சொல்லி கவனிப்பார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோர்மனுக்கும் ஒவ்வொரு விதமான ஒர்க்கை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆர்கனைசேஷனை பெரிய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து ரெண்டாவது ஆர்கனைசேஷன். மூணாவது லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஆல்ரெடி லைன் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். இந்த லைன் ஆர்கனைசேஷனில் கமாண்ட் வந்து ஜென்ரல் மேனேஜர்லேருந்து அப்படியே ஒர்க்கர் வரையும் அப்படி பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து சூப்பர்வைசருக்கு அதிகமாக ஒர்க் போல் இருக்கும். ஆனால் அந்த நமக்கு லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் கொடுத்தனால எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் வராங்க. ஸோ இவங்க லைன் ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பிளானிங் பண்ணுறது, குவாலிட்டி செக்கிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வேலைகள் வந்து இவங்க பார்ப்பாங்க. ஸோ ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணுறதுனால லைன் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷனில் அட்வான்டேஜாக இருக்குது. ஃபோர்த்து லைன் அண்ட் ஃபங்க்ஷனல் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன். ஸோ லைன் ஆர்கனைசேஷனாக ஆர்டர் பிறப்பிக்கிறாரு, ஒர்க்கர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபங்க்ஷனல் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் பொறுத்தளவில் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷனில் ஒன்லி சப்போர்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் ஃபங்க்ஷனல் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷனில் லைன் ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கூட பண்ணலாம். ஸோ ஒர்க் இந்த மாதிரி பண்ணுங்கள், ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷனால் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபோர்த்து லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷனில் உள்ள அட்வான்டேஜ். ஃபிஃப்த்து கமிட்டி ஆர்கனைசேஷன். ஸோ கமிட்டி ஆர்கனைசேஷன் பொறுத்தளவில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் கமிட்டி ஆர்கனைசேஷன். ஸோ அந்த எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்போதோ ஸோ ஏதாச்சும் நீட் இருக்கும்போதோ இந்த எக்ஸ்பர்ட்ஸ் போயிட்டு அதை கிளியர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பர்ட்ஸ் யாராக இருப்பாங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா அந்த துறையை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி ஆர்கனைசேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃபிஃப்த்துமே இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ஆர்கனைசேஷனாக இருக்குது.